Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் வந்து நான் 6 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த 6 செட் ஆஃப் கார்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த செட் கார்டு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த செட் கார்ட் நீங்கள் பார்க்கலாம். சரியா? வாங்க இப்போ நம்ம ரீடிங் பார்க்க போகலாம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட மைண்டை வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மனசு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. இன்றைக்கி டே வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் வேலைகளெல்லாம் கவனம் வேணும், பேலன்சிங் வேணும். ஏதோ மைண்டில் வந்து ரொம்ப ஃபியர் இருக்குது. அதை நினச்சி நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தைரியமான பர்சனாக இருப்பீங்க. ஒரு நேரம் உங்களை மாதிரி ஒரு தைரியசாலி, ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் உலகத்தில் யாருமே என்ன மாதிரி யாரும் கிடையாதுன்னு நீங்களே உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக உங்களை வந்து உங்கள் ஷோல்டர் வந்து தட்டிக்கிற மாதிரி அப்படியே ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணுவீங்க. ஆனால் அது கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே உல்ட்டாவாக மாறிடும். அது கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபியர். ஒன்றுமே அது வந்து ஒரு பெரிய விஷயம், மற்றவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமாக தெரியும். அது வந்து தேவையில்லாத பயம், பதட்டம். இது வந்து எதனாலன்னா பழைய ரெக்கார்ட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? மூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து ரொம்ப கொஞ்சம் பேலன்சிங்காக இருங்க. யார்கிட்டையும் எந்த ஒரு இதுவும் வந்து, ஏன்னா உங்களோட இன்ட்யூஷன் வந்து கம்மியாக இருக்குது, உங்களோட இன்ட்யூஷன் பவர் கம்மியாக இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ப்ரேயர் தெரிஞ்சவங்க ப்ரேயர் பண்ணுங்கள், மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள். டிவைனோட கொஞ்சம் கனெக்டிவாக இருங்க. மூன் எனர்ஜி கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, குருச்சரணம். காட் பிளஸ் யூ. இப்போது செட் 2 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், செட் 2 கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் பார்க்குறது லவ்வர்ஸாக இருப்பீங்க, இல்லைனா திருமணமான பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஒரு இது வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக கையாளுங்க அவங்கள. ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய நாள். உறவுகள் ரீதியாக ஏதோ ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இன்றைக்கி ஏற்படும். தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டும் தெரியுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் இந்த மாதிரி லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட பார்ட்னரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சைலண்ட்டாக இருங்க, மூவ் ஆன் பண்ணுங்கள். அங்கே ரொம்ப நேரம் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதா, இது வந்து சரியாக வராது, இதுக்கு மேலே நம்ம வாய் கொடுத்தா நம்ம பப்பில் மாட்டிக்குவோம் அப்படின்னு அங்கே பேசாதீங்க. ஓகேவா? பேசுனா இன்னும் பெருசாக தான் ஆகும். அதனால் அங்கே சைலண்ட்டாக இருங்க. இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க. அவங்க என்ன பேசுகிறாங்களோ பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போட்டோம். அது வந்து அதுதான் அப்படி தான் அப்படின்னா நீங்களும் வந்து நீ பெருசாக நான் பெருசானலாம் போய் நின்னீங்கன்னா அங்கே அந்த உறவுக்கு அர்த்தம் இல்லாமல் போகும். அந்த உறவு வந்து நீடிக்காது. ஓகேவா? அதனால் நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி அமைதியாக இருங்க. உங்கள் வார்த்தைகளில் கவனம் வச்சுக்கோங்க. ப்ரேயர் பண்ணுங்கள், மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ரீடிங் தேவை, பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பர்சனல் ரீடிங்க்கு வாங்க. வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. சரியா? குருச்சரணம். காட் பிளஸ் யூ. நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபுக்காக அதாவது இப்போ செஞ்சிட்ருக்க வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மூவ் ஆன் பண்ணணும், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஏதாவது ஒரு விஷயங்கள்
ஒரு கால்ஸோ மெசேஜோ உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா நீங்கள் அதை நோக்கி பயணிப்பீங்க. சரி இன்றைக்கி நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நாள் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து ரீகன்சிலேஷனுக்கு ரெடியாக இருப்பீங்க. செய்யணும், ரீகன்சிலேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. இது பார்க்குறவங்க மேபி நீங்கள் திருமணமான பர்சன், நீங்கள் ரொம்ப நாளாக பிரேக்கில் இருக்கீங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கீங்க, ஒரே வீட்டில் இருந்து கூட ஒரு சிலர் பேசாமல் அப்படியே இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்குள்ளே இப்போ ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும். லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ஆப்போசிட் பர்சன் வந்து உங்ககிட்ட காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது மெசேஜ், கால்ஸ் அந்த மாதிரி வரலாம். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து அப்ராடுக்கான அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி முயற்சி பண்ணுவீங்க வேலைக்காக. ஃபேமிலியோட ஒரு சிலருக்கு ஃபேமிலியோடய ஷிஃப்ட் ஆகிற மாதிரியும் இருக்குது. சரியா? இனியோ அதுக்கான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதில் சக்ஸஸ் இருக்குது. காட் bless யூ. இப்போது நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போது இதை பார்க்குறது வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா, ஒரு ரொம்ப நாளாக வந்து வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கான அது மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரப்போசல் எதாவது பண்ண போகிறீங்க. இல்லைனா வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு திருமணத்துக்காக முயற்சி பண்ணி ஒரு பையன் வீட்டை போய் பார்த்துட்டு, இல்லை அதுக்கான விஷயங்கள் செய்கிறீங்கன்னா, அந்த பர்சன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல லைஃப் பாண்டிங் கொடுக்குற பர்சனாக இருப்பாங்க. அதுக்கான முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் கூட பண்ணலாம். உங்களை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. இன்றைக்கி அப்ரோச் பண்ணுறவங்க இன்றைக்கி அதுக்கான முயற்சிகள் நீங்களும் பண்ணலாம். அவங்கக்கிட்ட இருந்தும் அதுக்கான நல்ல பதில் கிடைக்கும். ஒரு சிலர் டைரெக்டாக கூட வந்து மீட் பண்ணலாம். இது லவர்ஸாக கூட இருக்கலாம் மேபி. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஆஃபீஸ்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ இல்லை ஃபேமிலிலேயோ உங்களோட அதாவது உங்களோட பெரியவங்க, மஸ்குலன் எனர்ஜி, ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கவங்க, இல்லைனா பிரதர் கேரக்டரில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல யாராவது வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ், மஸ்குலன் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரியும் தெரியுது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து இந்த நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த பர்சன்கிட்ட ஒரு நல்ல ஒரு உங்களுக்கான ஒரு இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அதாவது ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரொடெக்ஷன் ரெண்டுமே உங்களுக்கு தருவாங்க. ஓகேவா? குருச்சரணம். காட் bless யூ. அடுத்து நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 5 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ, ஓகேவா, மணி ரிலேட்டடான விஷயம், ஹெல்த் ரிலேட்டடானது, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் இன்றைக்கி வந்து எனக்கு இதுதான் வேணும் சொல்லி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட வைக்கிறீங்களோ, அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுப்பாங்க. அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களை வந்து சீக்கிரமே சேரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம், ப்ரேயர் பண்ணுற விஷயங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வந்து எனர்ஜி நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் இந்த இறைவன்கிட்ட வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி கேட்டுருங்க. ஓகேவா? காட் bless யூ. குருச்சரணம். நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஒருத்தர்கிட்ட இருந்து கால்ஸ் இல்லை மெசேஜ் இல்லை கம்யூனிகேஷன், யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இல்லைனா ரிலேட்டிவ் மூலமாக ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கிடைக்க போகுது. இதுக்காக நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. இது வந்து லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லைனா திருமணமாகி உங்களோட பர்சன்கிட்ட இருந்து கொஞ்சம் பிரேக் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க ரீகன்சிலேஷன் அந்த மாதிரியான சான்சஸ் கூட தெரியுது. ஒரு சிலர் நீங்கள் ஜாப் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இல்லை ஒரு புதிய முயற்சி, உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு பார்ட்னர்ஷிப்பு இல்லைனா அது விஷயமாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நீங்கள் யார்கிட்டயாவது உதவி கேட்டிருக்கீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இன்றைக்கி இருக்குது. ஓகேவா? காட் bless யூ. குருச்சரணம். ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள்.
உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும், உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் நல்லா வரணும், உங்களோட ஜாபில் வந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது, அதுலேயும் வந்து ஒரு பேலன்சிங்காக போகணும், ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் சரி, லவ்ஸ்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாலும் சரி, நீங்கள் இருக்கிற வீட்டில் ஏதாவது தொடர் ஃபெயிலியர் வந்துட்டுருக்கு அப்படின்னாலும், அது ஜியோபதி ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதுவும் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இப்போ வந்து வரன் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களோட ஆறா சக்ராவை செக் பண்ணிக்கோங்க. அந்த அந்த லைஃப் பாண்டிங் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பற்றியும் உங்களை பற்றியும் நீங்கள் வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்கிறேன், இதுலேயும் சொல்கிறேன். சரியா? இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், உங்களோட நீங்கள் இன்றைக்கி எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, அந்த சுச்சுவேஷன் அப்படியே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்கன்னா, அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நிரந்தரமாக ஒரு தீர்வு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ரெமெடி இருக்குது நம்மளோட சேனலில். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க பர்சனல் ரீடிங்க்கு. பர்சனல் ரீடிங்க்கு வரும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கிறது எல்லாமே நீங்கள் எனக்கு சொல்லும் போது நான் உங்களுக்கு அதுக்கான தீர்வுகள் கொடுப்பேன். இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. யாருக்காவது வந்து ஹீலிங் தேவை, உடல்நல குறைவு இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி வேணும், மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுத்துலேயுமே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் எல்லாமே சரி பண்ணிக்கலாம். சரியா? காட் பிளஸ் யூ. குரு சரணம்.